அந்த பத்திரிக்கையில் செய்தியை மட்டும் பார்த்தேனே தவிர முழு விவரம் தெரியாது. அது வந்து சரியாக தவறான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய பற்றி செய்தி எனக்கு முழுமையாக தெரியாது. பொதுவாக இன்றைக்கி கூட நாங்கள் காலையில் அசினூர் பக்கத்தில் ஒரு குளத்தை வந்து ஈரோடு மிளிரும் ஈரோடு சார்பாக தூர்வாரி இருக்காங்க. அந்த குளத்தை கலந்துட்டு வரோம். ஆக நீர்நிலைகளை மேம்படுத்துவது என்பது இன்றைக்கு தேவையான ஒன்று. அவர் எப்படி செஞ்சுருக்காருங்கிறது அது சரியானுங்கிறது எனக்கு செய்தி தெரியாது. ஆகவே அதை பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றில்லை. காஷ்மீர் பகுதியை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. காஷ்மீர் லடாக் மூணாக பிரிச்சுட்டாங்க. ரெண்டாக பிரித்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. முதல்ல இந்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பதே தவறு. இப்போ நம்ம வந்து மாநில சுயாட்சி கேட்டுட்ருக்கோம். 370ங்கிறது அதுதான், அதை பற்றி தான். மத்திய அரசாங்கம் வந்து தன்னுடைய ஆளுமையை முழுமையாக அந்த மாநிலத்தை கட்டுப்படுத்துவதில் இல்லாமல் 3 பொது பாதுகாப்பு, அதே மாதிரி செய்தித்துறை, இது போன்ற மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்படாத தான் இருக்கணுங்கிறது தான் இந்திய நாடு பிரிந்த நேரத்தில் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்டு உண்டு. யுனைடெட் இந்தியா தான் இருக்குது. பல மதங்கள், பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் கொண்ட நாடு இது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அதெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு வராங்க. இப்போது கல்விக் கொள்கை எடுத்துக்கிட்டால் இந்தியா நாடு முழுவதும் ஒரே கல்விக் கொள்கை தான்ங்கிறாங்க. அதை விட ரேஷன் கார்டு ஒரே ரேஷன் கார்டுங்கிறாங்க. இன்னும் போனால் தேர்தல் ஒரே தேர்தலுங்கிறாங்க. இதனுடைய வளர்ச்சி முறை என்ன ஆகுனா, ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை முழுமையாக பாலடிக்கிற வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை இருக்கிறது. அதனுடைய முதல் கட்டமாகத்தான் காஷ்மீரில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மாவட்டங்கள் வந்து பிரிக்கிறாங்க. இப்போ வேலூர் மாவட்டம் முன்னே பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மாவட்டங்கள் பிரிக்கிறது வந்து இப்போ கரெக்டான இதாக ஒரு வகையில் மாவட்டங்கள் பிரிக்கப்படுவது நிர்வாக வசதியாக இருக்கக்கூடாது. ஒன்றும் பெரிய குறை சொல்ல முடியாத அளவுக்கு. மோட்டார் வாகன துறையில் வந்து பெரும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதுக்கு வந்து இப்போ உள்ள பட்ஜெட் தான் காரணமா? எதனா என்ன காரணம்? இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அதாவது தனியார் மயமாக்கலை இவர்கள் முழுமையாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதாரம் இன்றைக்கு நசிந்து போயிருக்கிறது. பொருளாதார நசிவின் காரணமாக வாங்கும் சக்தி இன்றைக்கு நம்மிடத்தில் குறைந்திருக்கிற காரணத்தினாலே ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய பொருளாதாரமே சீர்குலைந்து வருகிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம். நிதி ஆயோக் துணைத் தலைவர் வந்து தனியார் மயமாக்குறது தான் வந்து பொருளாதார சீர்குலைவுக்கு ஒரே ஒரு மாற்று வழி அப்படின்னு சொல்கிறார். அது அவங்களுடைய கருத்து, அது அவங்களுடைய ஜீன், அது அவங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையில் ஒன்று. ஆனால் வந்து இந்திய நாடு வந்து அதனுடைய வளர்ச்சி பெற்றிருக்கிறதானா இல்லை. இன்றைக்கு இருக்கிற எல்லா துறையிலையும் அந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிற சிறு வணிகம், அதே போல் சிறு தொழில்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம ஊரில் இருக்கிற ஜவுளி தொழில் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆக எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டு நசிந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இருக்குது. சரி, இப்போ அந்த ஹைட்ரோ கார்பனு, ஸ்டைலைட்டு, இது போன்ற பிரச்சனைகள் வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் பேசும்போது அதுக்கு ஏதாவது நாடாளுமன்றம் என்பதே நாங்கள் 303 பேர் இருக்கிறோம். நாங்கள் எடுக்கிறதா முடியும் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்காங்க. ஆகவே வந்து நாங்கள் பேசுகிறத, எங்களுடைய கடமையை நாங்கள் பேசுகிறோமே தவிர செவிமடுத்து கேட்கிறார்களா, அதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பது இப்படி போகப்போன்னு தெரியும் நடப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவருடைய பேச்சிலேயும் அவருடைய இதில் இருந்து 303 தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதே தவிர இந்த நாட்டினுடைய ஒற்றுமை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உயரதிகாரிகள், மந்திரி அந்த மாதிரி அவங்க சொல்லி மந்திரி யார்? மந்திரியாமன் தான் மந்திரி, அவங்க தான் மந்திரி. அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்கள் எங்களுடைய கடமையை செஞ்சுட்ருக்கோம். அது எந்தளவுக்கு நடவடிக்கைக்கு வருமோ தெரியல. சுவரேறி குதிச்சு போய் சிபிஐ அதிகாரிகள் பாசகுமார் பிடிக்கிறாங்க. ஆசிய கண்டத்தின் சிறந்த நிதியமைச்சர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்காரு. 60,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி வந்தார். 10,500 கோடி பிளாக் மணியை வெளியே கொண்டு வந்தார். பல சாதனைகள் குறித்த அமைச்சரை இப்படி ஒரு தீவிரவாதியாட்ட அரசு பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி இந்த கருத்து நீங்களே சொல்கிறீங்க. தீவிரவாதியாட்ட அரசு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அது தேவையில்லாத ஒன்றும் நேரடியாக அப்படியே பண்ணியிருக்கலாம். அது மாதிரி நடவடிக்கை எடுப்பது என்பதற்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்கிறது. அதை மீறி செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னே மாற்றி அங்கே பாரு சார் நாங்கள்
சார் எங்கீங்க நாங்கள் நடிக்க நடிக்கலாங்க